கல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பொது பலன்கள் மட்டுமே. அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணுறது. இது டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ், டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ்ன்னு சொல்லலாம். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸையுமே இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். உங்களுடைய ஜாதகத்துடைய பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்றேங்கிட்ட நீங்கள். இன்றைய நாள் February 28 2023 செவ்வாய்க்கிழமை, சுபக்கிருதருடம் ஆசி மாதம் 16ஆம் திருநாள், மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷபராசி, நவமி திதி வளர்பிறை, துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம், விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து போகிறது, சாப்பிட்டு போகிறது ரொம்ப பெரிய ஒரு நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் பெண்களுடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்களுக்காக ஏதாவது ஒரு பராமரித்து செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக அஸ்வினி கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு, பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு தனப்பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிகப்படியான உணர்ச்சிகள் இருக்கும். அதாவது எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறது, எல்லாமே வேகமாக பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்திற்காக நீங்கள் ரொம்ப ஏங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய சுதந்திரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், அது ரொம்ப அதிகமாக வேணும்னு ஃபீல் பண்ணக்கூடிய நாளாக பெண்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் பெரியவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு பெரிய ஒரு வீடு அமைவதற்கான பிராப்தங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களினால் வெற்றி, அலைச்சல்களினால் வெற்றி, அலைந்து திரிந்து ஒரு வேலை பிடிக்கிறது, வீட்டிற்காக ஒரு கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் கூடிய பெண்மணிகளுக்கு ரொம்ப யோகமான நாள். சுபகாரியங்களுக்காகவும் இல்லற வாழ்க்கைக்காகவும் நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்காகவும் சில செலவு பண்ணுவீங்க. அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சொல்லணும். 3 நட்சத்திரக்காரங்கள் இன்றைய நாள் தாயார் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ரங்கநாச்சியார் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய நாள். முக்கியமான விஷயங்கள் கூட உங்களால் செய்ய முடியும். யூ கேன் டூ அப்படிங்கக்கூடிய ஒரு திங்கிங் வரும். மிகப்பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள், மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நாள், மிகப்பெரிய ஒரு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள், நம்பிக்கை பெறக்கூடிய நாள்னு சொல்லலாம். இந்த மாதிரி அடிக்கின்றே போகலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் 3 நட்சத்திரக்காரங்களுக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள் சார்ந்த வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டங்கள். அதுவும் வண்டி பராமரித்து செலவுகள், வண்டி மெக்கானிக்காக இருக்கிறவங்களுக்கு, ஏசி மெக்கானிக்காக இருக்கிறவங்களுக்கு, சோஃபா செட்டு பண்ணுறவங்களுக்கு, இவாளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான நாள். பெண்களுக்கு உகந்த நாள்னு சொல்லலாம். நல்ல வெற்றி காணக்கூடிய நாள். தைரியமாக பல காரியங்களை எடுத்து முடிப்பீங்க. அப்போ அளவுக்கு சூப்பராக இருப்பீங்க. 3 நட்சத்திரக்காரங்கள் இன்றைய நாள் பார்வதி தேவி வழிபாடு பண்ணுறது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே ஜாலியாக எங்கேயா வெளியே போயிட்டு வருவீங்க. மெயினாக மலை மேல் இருக்கக்கூடிய ஒரு தாயாருடைய சந்நிதிக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வருவதுங்கிறது இந்த நாள் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்க்கக்கூடிய பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிவர்த்தி ஆகும். நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தெய்வ அனுகிரகம் நிறைந்த ஒரு பரிபூர்ணமான நாளாக இந்த நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம்.
3 நட்சத்திரக்காரங்களை இந்த நாள் வந்து பத்மாவதி தாயார் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மெயினாக வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். பெண்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். ஹேண்டில் பண்ணும்பொழுது, அதாவது கேஷ் ஹேண்டில் பண்ணும்பொழுது இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் எது பிளான் பண்ணாலும் சூப்பராக நடக்கும். நீங்கள் நம்பிக்கையே உங்களுக்கு வந்து இருக்கா வந்தாலும் சரி, நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும். ரொம்ப அபாரமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். ஆனால் அவசரப்படாமல் இருக்கணும். கால பைரவர் வழிபாடு பண்ணுறது இந்த நாள் கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கும். ராசியா நிறம் கருப்பு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட யதார்த்தமாக பேசுகிற ஒரு விஷயமே இன்றைய நாள் பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி அதீதமான பாசம், அதீதமான இந்த பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிக முக்கியமான ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆஃபீஸில் நல்ல பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சில பேருக்கு வேறு ஒரு நபர் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது யாருன்னே தெரியாது. இந்த மாதிரி ஒரு நபர் நீங்கள் திடீர்னு சந்திப்பீங்க. அவர் மூலியமாக ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். கேட்டை விசாகம் 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் வைக்கப்படுது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு மனிதனை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி பிறக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் பிராப்தமாகும். ஒர்க்கிங் கான்ட்ராக்ட், அதாவது பில்டிங் கான்ட்ராக்ட், பிஸ்னஸ் கான்ட்ராக்ட், இந்த மாதிரி கான்ட்ராக்சுவல் பேசிஸில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க. லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வீட்டுக்காக நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்றைய நாள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பேசிக்கலாக பெண்கள் பயங்கர சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வீட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாள் வந்து கொஞ்சம் ஆளுமை செய்யக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க. 3 நட்சத்திரக்காரங்கள் இன்றைய நாள் வந்து சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான வண்டி வாங்குவீங்க. இல்லை இருக்கிற வண்டியை மாற்றுவீங்க. செகண்ட் ஹேண்ட், இந்த வண்டி பிடிக்கலன்னு அடுத்த வண்டி பிடிக்கலன்னு இன்னொரு வண்டி, இந்த மாதிரி ஒரு வண்டி மேலே இருக்கக்கூடிய அந்த மோகம் அதிகரிக்கும்னு சொல்லலாம். உணவு மேலே இருக்கக்கூடிய மோகம் அதிகரிக்கும். கண்டிப்பாக காதல் கைகூடும். இந்த மாதம் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஆகிடும். உங்கள் வீட்டில் உங்கள் பையனுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் குழந்தைக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தை பிராப்தம் ஏற்படும். பசங்க மூலியமாக உங்களுக்கு லாபம் ஏற்படும். 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருளாதார ஏற்றம் உண்டு, மன அமைதி உண்டு, திருப்தி உண்டு. மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பலன்கள் காத்துருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலைன்னா வேறு யாருக்குமே அதை வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக நடக்காதுன்னே சொல்லலாம். நீங்கள் திருப்தி ஆகலைன்னா அந்த உலகமே திருப்தி ஆகாது. பொதுவாகவே அப்படி தான் இருக்குது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எதுக்கும் அவ்வளோ ஈஸியாக ஆசைப்பட மாட்டீங்க. ஆனால் ஆசைப்படக்கூடிய விஷயங்களை அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டீங்க. இன்றைய நாள் அந்த மாதிரி எதையுமே விட்டு கொடுக்காமல் நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம், கராராக இருக்கக்கூடிய பிராப்தம். எமோஷனுக்கு வேல்யூவே கிடையாதுங்கக்கூடிய ஒரு மனநிலை. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவீங்க. சும்மா அழுதுட்டு அக்கப்போர் பண்ணிவிட்டு என்ன ட்ராமா அது அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணுவீங்க. அதில் கூடிய ரியாலிட்டியை வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லலாம். 3 நட்சத்திரக்காரங்களே இன்றைய நாள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது உகந்த பலன்களை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் தாமதமாக நடக்கும். அந்த முயற்சிங்கிறது வெற்றி பெறும். ஆனால் காலையில் 10 மணிக்குள்ளே முடித்தா உண்டு, இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போய் தான் நடக்கும். யார்கிட்டயார் பணம் கேட்டதே இன்றைய நாள் செக்கு வந்து சேரும். ஆன்லைனில் டெபாசிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். மிக முக்கியமான பணம், மிக முக்கியமான தொழில், மிக முக்கியமான வளர்ச்சி, மனசார ஒரு காரியத்தை வித் பேஷன் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்றைய நாள் செய்து நீங்கள் முடிப்பீங்க. உங்கள் ஆற்றல்கள் பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு, உரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிறு தூர பிரயாணத்தின் மூலியமாக சந்தோஷம் உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை. இன்றைய நாள் இந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு நல்லா இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு மிக மிக யோகமான பலன்கள் காத்துருக்குன்னு சொல்லலாம். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணிடம் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.